இந்த டிவி சீரியல் பார்க்குறவங்களெல்லாம் நம்ம வந்து கவனிச்சிருப்போம். அந்த சீரியலோடே ஒன்றி போயி, அதுல வந்து நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்றவங்கள, "இவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்படி இவன்லாம் நல்லா இருக்க போறான் நானும் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லி அதிலே ஒன்றி போய் பயங்கரமா சாபம் குடுக்குற ஆளுங்கள நம்ம பார்த்திருப்போம். ஆனா, நீங்க ஒரு நாவல படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதே மாரி ஒரு தாக்கம் ஏற்பட்டு, அந்த நாவல வந்து படிக்க படிக்கவே அதோடைய கதாபாத்திரங்கள் பேசுற அந்த டயலாக்ஸ் எல்லாம், "ஏய் நீங்கலாம் என்ன பொறந்தீங்களா? இல்ல எங்க இருந்தாச்சும் நீங்கலாம் வந்தீங்களாடா? உங்களெல்லாம் வந்து 10 மாசம் சுமந்து தான் பெத்தாங்களா? இல்ல எப்படி?" அப்படின்னு சொல்லி லிட்டரலி தாக்கி பேசுற அளவுக்கு கதாபாத்திரங்கள்லாம் வசனங்கள் பேசுச்சுன்னா, இன்னைக்கு நம்ம உலகம் வந்து எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நவீனமயமாயிருச்சு. அந்த காலம் மாதிரி இந்த காலம் வந்து நிச்சயமா இல்லப்பா அப்படிங்கிற வார்த்தைய வந்து நம்ம எல்லாருமே அன்றாட பேசிஸ்ல கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அதே அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம நியூஸ் பேப்பர தொறந்து பார்க்குறப்ப, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கையாச்சும் ஒரு ஆணவ கொலைய பத்தின செய்திய நம்ம பார்த்துருவோம். சில செய்திகள் தான் வந்து முதல் பக்கத்துல இடம் பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கொடூரத்தை பண்ணுது அப்படின்னா, மற்ற செய்திகள் எல்லாமே வந்து பெட்டி செய்திகளா வருது. ஆனா அந்த செய்திகள் நிச்சயமா வருது. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஒரு புத்தகம் வந்து ஒரு ரொம்ப சின்ன புத்தகம். எவ்வளோ மொள்ள படிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு அதிகபட்சமா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். அதோடைய தாக்கம் வந்து நமக்கு ஒரு ஒரு 10 நாளைக்கு நம்மள வந்து நிச்சயமா தூங்க விடாது. அப்பா அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். பெண் பிள்ளைகளுக்கு வந்து அப்பா தான் முதல் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை நெடுகிலுமே அவங்க வந்து எங்க அப்பா மாதிரி வருமா, எங்க அப்பா அப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க அப்பா கூட தங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. இந்த கதையிலையுமே வர்ற அப்பா அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து படிச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பதைப்பதைப்பை ஏற்படுத்துற ஒரு கேரக்டரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போற நாவலுடைய பேர் வந்து இமயம் சார் எழுதின பெத்தவன் அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க ஆணவ கொலைகளை பத்தி பேசுற ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்துடைய முன்னுரையிலே வந்து அப்படி ஆணவ கொலை செய்யப்பட்ட சில ஜோடிகளுடைய பேரெல்லாம் எடுத்து என்ன நடந்தது அங்க அப்படின்றதெல்லாம் வந்து விளக்கி எழுதியிருப்பாங்க. இந்த கதை வந்து உளுந்தூர்பேட்டையில நடக்குது. விழுப்புரம் அடுத்து இருக்கு அந்த பகுதி. இந்த கதையுடைய மெயின் கேரக்டர், அதாவது இந்த பெத்தவன் வந்து அவருடைய பேர் பழனி. அவருக்கு எதிரா வந்து ஆரம்பத்திலேயே ஊர் பஞ்சாயத்து மொத்தமும் வந்து கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காகன்னா அவருடைய மகளான பாக்யம் வந்து ஒரு தலித் சப் இன்ஸ்பெக்டரை வந்து காதலிச்சிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே வந்து அவங்க பொண்ணு விஷயமா இன்னும் முன்னாடியே ஒரு 3-4 தடவை கடுமையான பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கும். அந்த ஊர் வந்து ஜாதியிலே வந்து லிட்ரலி ஊறி போயிருக்கிற ஊரு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க, நம்ம வீட்டு புள்ள வந்து அது எப்படி ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவனை காதலிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுல ஆரம்பிச்சு அந்த பஞ்சாயத்திலேயே ஒருத்தருமே வந்து ஒரு விஷ கருத்துக்களை வந்து பரவ விடுவாங்க. ஒரு பொண்ணெல்லாம் வந்து இடுப்புல ஒரு சின்ன குழந்தைய இடுக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்கும். நீங்க பேசாம பால்டாயில ஊத்தி அவளை வந்து ஒரு ரூம்ல போட்டு பூட்டிருங்க. யார? பாக்யத்தை, அவருடைய மகளை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிருங்க. நீங்க வந்து என்ன கதவு தட்டினாலும் நீங்க வந்து திறக்கவே திறக்காதீங்க. கொஞ்ச நேரத்துல வந்து சோலி முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவு சார்ந்த ஐடியா கொடுக்குறாருன்னா, நம்ம வந்து இந்த கொலை நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே நம்ம வந்து அவங்கள சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் அந்த அள்ளி குளத்துல வந்து நம்ம கரைச்சிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்கள்லாம் வந்து புதைச்சி வச்ச உடம்ப திருப்பி தோண்டி எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. நல்ல வேளை அந்த ஊர் மொத்தமுமே வந்து ஒரு பக்கமா நின்னதுனால, யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாததுனால அந்த கேஸ் வந்து அப்படியே போயிருச்சு. ஸோ நம்ம தரப்புல சூதானமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொருத்தர் ஒரு நிறைஞ்ச சபையில கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாம, அது என்ன இவர் வீட்டு பொண்ணுக்கு என்ன அவனோடது தான் கேட்குதாமா, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா வந்து அவளுக்கு ஆம்பளையா தெரியலையாமா, அவளுக்கு என்ன தேவை, இதுதானே தேவை அவளுக்கு, நம்ம சாதி ஆம்பளைங்கள்ட்டலாம் வந்து அது எதுவுமே இல்லையா, அவளை வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்கவே காது கூசுற, சொல்லவே அதாவது ஒரு ரொம்ப அருவருப்பா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு பொது வெளியில ஒரு பொது சபையில வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த பெத்தவன் பழனி முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு கொலை பண்ணியே ஆகணும், அந்த பொண்ணை நம்ம கொல்லணும், ஏன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம ஜாதிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டா. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து ஒரு 3 தடவை ஊரை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தடவையுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிடிப்பட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து விளக்கமாத்தாலையும் செருப்பாலையும் போட்டு அடிச்சு பேச்சு மூச்சு இல்லாம இருந்து, இந்த பாரு நம்ம வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு போறோம், எப்படியாவது செத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேரக்டருக்கு இப்ப வந்து பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு. ஏற்கனவே வந்து உன் பொண்ணை கொல்ல சொல்லி ஒரு 3 தடவை சொல்லிட்டோம், நீயும் வந்து பண்றேங்கிற பண்ற மாதிரி ஒன்றும் தெரியல,
இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தான் உனக்கு கேடு, இன்னைக்கு ராத்திரி அந்த பிள்ளைய நீ கொன்னே ஆகணும். இதுக்காக தான் நான் அந்த ஆரம்பத்தில் டயலாக்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா. ஒருத்தவங்க வந்து ஒரு விதமான ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, எப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து எல்லாரும் சொல்றதை கேட்க கேட்க அவருடைய வேட்டியை போட்டு சத்தியம் பண்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி வந்து இந்த சம்பவம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் ஒரு எல்லாருமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரு பிரச்சனையே நடக்குது. அந்த பொண்ணு பேர் வந்து பாக்யம். அந்த பாக்யத்தை வந்து எல்லாருமே போட்டு கரிச்சு கொட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த கடந்த 3-4 வருஷமா வாங்காத திட்டு அடி எதுவுமே கிடையாது. வசவுகளில் ஆரம்பிச்சு வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நீ செத்து போயிட்டா கூட தேவையில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி அவ்வளோ தூரம் காயப்படுத்தப்பட்டிருக்கும். அவர் வந்து சோத்தை எடுத்து போடுறாரு, அதில் குழம்பு ஊற்றி கொண்டு வந்து தாராரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இதில் ஒரு விஷத்தை கலந்துட்டாரு போல இருக்கு, அந்த சாப்பிட்டு செத்து போயிடட்டும், எப்படியாவது வந்து நம்ம ஊர் மக்கள் முன்னாடி நம்மளுடைய மான மரியாதையை வந்து காப்பாற்றி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த பையன் வந்து ஒரு கீழ் ஜாதி பொண்ணை காதலிக்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு 15-20 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு குடும்பம் யாருமே வந்து இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பயம்னா, இவளை கொலை பண்ணணும்னு சொன்ன நாள்ல இருந்தே வந்து நம்ம வீட்டை சுற்றி இந்த இளவட்ட பசங்க சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்தில் இருக்க 4 பேருமே வந்து தூக்கு போட்டு தான் சாகணும். அதாவது அந்த குடும்பம் வந்து ஒரு நிமிஷமும் நெருப்பு மேலே தான் நின்றுட்டு இருக்காங்க. சொத்தை போட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து ஒருவேளை இதில் விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு வந்து சாப்பிடுது. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வந்து பேசுகிறப்ப அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைப்பா நான் வந்து இனிமேல் எதுவும் பண்ணலப்பா, எனக்கு வந்து நீங்கள் போதும்ப்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி வேறு வந்து இருக்கும். அந்த பொண்ணுக்கு கால் வந்து ஊனம். அந்த பிள்ளையே வந்து சும்மா ஓடாமல் அந்த ஊர் பஞ்சத்தில் பேசுகிறப்பவே சொல்லியிருப்பாங்க, நொண்டி குட்டியையும் வந்து கண்டிச்சு வைங்க, நீங்கள் நொண்டி குட்டிக்கு மட்டும் கால் தெரியாதுன்னா அவளும் இந்நேரம் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாக்கியத்துக்கு வந்து ஒரு 2 தடவை திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு தடவை இந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கல்யாணம் வந்து நின்று போகிற மாதிரி ஆயிரும். இப்போ வந்து அந்த பொண்ணு, இல்லைப்பா நான் உங்க கூடவே இருந்துறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்தில் வந்து நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இன்னுமே இந்த ஊர் வந்து நம்மளை வாழ விட்டுருமா, நாளைக்கு காலையில் ஒரு நாள் நீ தாண்டி இருந்தனா கூட பெரிய பிரச்சனை வந்துடும், நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்னா பாக்யம் காதலிச்ச பையனோடைய வீட்டை கொளுத்திருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கம்பத்தில் கட்டி வச்சு அடி உரிச்சு எடுத்திருப்பாங்க. அவங்க வயலை எரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன மென்டல் டென்ஷன்லாம் கொடுக்கக்கூடாதோ எல்லா டென்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கலியும் போட்டு அட்டி எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. அவர் சப் இன்ஸ்பெக்டர்னு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்து தலித்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து நைட் இந்த சாப்பாடு தட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு வெறுக்குன்னு சாப்பிடுது. செவுத்துல தான் தலையை முட்டிக்கிட்டு அழுகுது, இல்லப்பா எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லவும், என்ன நீ இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வார்த்தையை நீ சொல்றியே, இனிமே வந்து காடுகார எல்லாத்தையுமே விட்டு வரதட்சணையை கொடுத்தாலும் எவனும் உன்னைய கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாமே வந்து புலம்புறாங்க. அப்போதான் அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது, நம்ம வந்து ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போய் கேட்டோமே, அவர் வந்து இந்த மாதிரி இந்த காதல் அப்படிங்கிற பேரில் ஒரு 5-6 வருஷம் அந்த பிள்ளை வந்து படுத்தும் போட்டு எல்லாரையுமே, அதுக்கப்புறம் இந்த பிள்ளையே திரும்பி வழிக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த காலம் வந்து முடிஞ்சிருச்சோ, நம்ம பிள்ளை நம்ம வழிக்கு வந்துருச்சோ அப்படின்லாம் சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த 20 வருஷம் தவம் இருந்து பெத்த பிள்ளை இப்படியா நமக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க. சாப்பாடை வந்து இந்த பிள்ளை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கெல்லாம் ஒருவேளை இவ கண்ணு வந்து சொருகுதோ, ஒருவேளை வந்து வாயில நுரத்தள்ளிருமோ, செத்து போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்திலே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எதுவுமே நடக்காது. அவர் வந்து அந்த அப்பா வந்து கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீட்டில் இருக்க நொண்டி குட்டியெல்லாம் கொஞ்சம் காசு காது கழுத்தில் போட்டுக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து, இந்த பாரு அந்த பயலுக்கு நீ வந்து ஃபோனை போட்டு வந்து நீ இந்த மாதிரி பேசு, நான் வந்து உன்னைய கொண்டு போய் எங்கே இறக்கி விடணும்னு சொல்லி அங்கே நான் அவனை இறக்கி விட்டுறேன், இனிமே நீ இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு திருப்பி எழுது, இல்லைப்பா அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிப்பா போவேன் அப்படின்னு. உடனே அதெல்லாம் இல்லை, இப்போ முடிவு இதுதான். எந்த அளவுக்கு அந்த பஞ்சாயத்து வந்து மோசமாக இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த பாக்கியத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த விடலை பசங்க எல்லாருமே அவங்களுடைய வேட்டியை வந்து உருவி அவங்களுடைய ஆணுறுப்பை காட்டி, உனக்கு இதுதானே வேணும், இதுக்காக தானே நீ ஓடுற, எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு 15-20 பேர் சுற்றி நின்று அந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்க அந்த பொண்ணை. அப்படிலாம் இருக்கிறப்ப நீ வந்து திருப்பி இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரி வராது. நீ ஃபோனை போடு, எங்கே ஒன்று கொண்டு போய் விடணும்னு சொல்லி நான் அங்கே கொண்டு போய் விடுறேன் அப்படிம்பாரு. ஒரு வாரம் வந்து வீட்டில் எல்லாம் ஒரு அழுது முடிச்சு பேசி சமாதானப்படுத்தி இத்தனை பிரச்சனைகள்லையுமே பழனி வந்து மாடெல்லாம் வெளியே கத்திட்டு இருக்கோம். அவர் சொல்லுவார், மாடெல்லாம் கத்திட்டு இருப்பாரு, அதுக்கு முதல்ல போய் தண்ணி வச்சே நீ, நம்ம இன்னைக்கு திங்கிற சோத்துக்கு காரணமே வந்து அதுகாதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவர் நம்ம வந்து நம்மளை நம்பி இருக்கிறவங்கள எந்த ஒரு கஷ்டமும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருப்பார்.
ஒரு வாரம் வந்து வீட்டிலேருந்து வந்து கிளம்புறாங்க. அப்பா வந்து 1 மணி தான் கூட்டு போறாரு. இங்கே வேறு ஊரை சுற்றி வந்து காவல்லாம் வேற பயங்கரமாக இருக்கும். யார் என்ன கேட்டாலும் நீ வாயை திறக்கவே கூடாது. இருட்டா இருக்கு, நீ யார் கண்டுக்குமே தெரிய மாட்ட. என்ன நாள் நீ வாயை திறக்காத, நான் பார்த்துக்கிறேன். உன் குரல் வெளியே கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து அந்த பொண்ணை வந்து வெளியே கூட்டிக்கிட்டு போறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து விசாரிச்செல்லாம் கேட்டு வச்சுப்பாரு. நீ எங்கே போவ, எந்த இடத்துல வந்து கூப்பிட்டுப்பாங்க, என்ன நடக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லா விவரங்களையும் இவர் வந்து கேட்டு வச்சுப்பாரு. சரி ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குமா, ஓகே இந்த மாதிரி நீ பத்திரமா போயிரு, நிறைய விஷயங்கள் சொல்ல வேற செய்வார். இந்த பாரு நாங்கள் வந்து ஒரு மாதிரி கையை கட்டி கூனி குறுகி வந்து நாங்கள் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. நாளைக்கு வந்து நீ எந்த இடத்துலையுமே வந்து கூனி குறுகி நிற்கக்கூடாது, ஓம் பிள்ளைக்கு நீ துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல ஐயோ ஏதாச்சும் பண்ணிடலாம்னாலும் இன்னொரு பாயிண்ட்ல யோசிக்கிறப்ப வேணாம் ஐயா, நம்ம வீட்டு வாழை மரத்தை வெட்டாதையா, 1 100 வேணாம் அப்படி பண்ணாதன்னு சொல்றாங்க. அந்த மொத்த குடும்பமே வந்து உணர்ச்சி பெருக்களையும் தத்தளிப்புலையும், அதாவது இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்தை மட்டுமே சம்மந்தப்படுத்தின விஷயம். அது ஏன் வந்து இந்த ஊர் பஞ்சாயத்தில் வச்சு பேசி மறைமுகமாக வந்து தூண்டி விடுற ஆளுங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட சாதிய கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஊர் பக்கமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தூண்டி விடுற வேலையை வந்து ரொம்பவே தெளிவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் பழனி வந்து வயலில் பால்காயில் குடித்து இறந்து போயிருப்பார். அவரை சுற்றி அவர் வீட்டு நாய் வந்து அவரை சுற்றி குலைச்சிக்கிட்டு காடே கேட்குற மாதிரி குலைச்சி கத்தி எல்லாரையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த நாய். அதை யாரோ ஒருத்தவங்க வந்து ஓடி வந்து சொல்கிறாங்க. குடும்பமே அதிர்ச்சியாகி அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அதோட வந்து இந்த கதை வந்து முடியுது. எந்த அளவுக்கு அந்த மண்ணும் அந்த சுற்றி இருக்கிறவங்களும் எந்த அளவுக்கு ரொம்ப இந்த பொண்ணுக்கு ஒரு நெருக்கமான உணர்வு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்கன்னா, பாக்கியத்துக்கிட்ட ஒரு இப்படி மண் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. இந்த இதுதான் வந்து நமக்கு சோறு போட்டுச்சு, இதுதான் நம்மளை வந்து வளர்த்துச்சு, இந்த மண்ணை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து ஒரு பொண்ணு காதல் வயப்பட்டது வந்து அது வந்து குடும்பத்துடைய தனிப்பட்ட விஷயம். யார் யாரை காதலிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தினால சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வருது, நம்ம வீட்டு பொண்ணு வந்து இப்படி பண்ணிருச்சு, அதாவது நம்ம வீட்டு பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிறப்ப இவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஆணூர் எடுத்து நிச்சலாம் நம்ம வீட்டு பொண்ணுக்கிட்ட பண்ணுற விஷயமா. இன்னொரு கேவலமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி ஒருத்தர் வந்து தன்னுடைய சித்தி மகளை காதலிச்சு 2 பேரும் ஓடி போயிருப்பாங்க. புள்ளெல்லாம் வேற பிறந்திருக்கும். 2 3 வருஷம் கழிச்சு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. சேர்த்துக்கிட்டு சந்தோஷமாக தான் வாழ்வாங்க. தங்கச்சி முறை, அதாவது அக்கா கண்ணுக்கு தெரில, தங்கச்சி கண்ணுக்கு தெரில, அந்த முறை வர்ற பிள்ளைய வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறப்பவே இந்த ஊர் அமைதியாக தானே இருக்குது அப்படின்னு பேசுகிறப்ப, அக்கா தங்கச்சியவே கல்யாணம் பண்ணாலும் சரி, சொந்த சாதியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம். இந்த சாதி அப்படிங்கிறத இவங்களுக்கு முக்கியம். நமக்கு வந்து கட்டிக்கிறதுக்கு கோவணம் இல்லைன்னா கூட இவனுங்களுக்கு இவனுங்க சாதி வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து விரக்தியோட உச்சத்தில் டயலாக்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து நமக்கு கேட்குறப்பவே அவ்வளோ வந்து நமக்கு ஒரு மாதிரி பட்டப்பட்டன்னு இருக்கும். முன்னுரையில் வேற வந்து நடந்த ஆணவ கொலைகளை பற்றிலாம் வேற எழுதியிருப்பாங்களா. அந்த பொண்ணை கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷமும் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னே இருந்தது. ஐயோ என்னவோ பண்ண போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து சாப்பிட்றப்ப சுற்றி இருக்கிற எல்லாருமே இதில் விஷத்தை கலந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப ஐயோ அந்த பிள்ளை செத்து போயிருமா, நமக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப படப்படன்னு ஆக்குற மாதிரி இருந்தது இந்த புத்தகம். ஆனால் இந்த சாதி அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு வேரூனி இருக்கு. நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, உலகம் மாறிடுச்சு, நவீனமயமாயிருச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் இந்த சாதி அப்படிங்கிற விஷயத்தினால கொலைகள்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. எங்கேயுமே இது நடக்கலன்னு நம்மளால சொல்லிட முடியாது இல்லை. காதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து இது வெறும் காமம் தான் அப்படின்னு கொச்சப்படுத்துறதுல ஆரம்பிச்சு வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்ன மன உளைச்சல்கள்லாம் கொடுக்க முடியாதோ எல்லாத்தையுமே வந்து கொடுத்து கடைசியில் வந்து நம்ம ஜாதி பெருமை வந்து வாழணும், நம்ம ஜாதி வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களெல்லாம் வந்து என்ன கேட்டகரியில் சேர்த்துக்கிறது அப்படின்னே தெரில. இடுப்பில் குழந்தைய இடுக்கிட்டு வர்ற அந்த பொண்ணு சொல்கிற டயலாக்லாம் வந்து அந்த பொண்ணு லிட்டரலி ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுருக்கு, ஒரு குட்டி ஜீவனை வச்சுருக்காது. அந்த பிள்ளை வந்து அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை, அது வந்து இன்னொரு பிள்ளைய வந்து பால்டாயில் ஊற்றி கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இது கேட்குறப்பவே வந்து இது வந்து என்ன மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் கூடி நின்று இந்த மாதிரி கொலைகளை பற்றி எவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வந்து பண்ணிடலாம், நம்ம வந்து அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம். ஒரு பொண்ணு கொலை பண்றதுக்கு ஒரு ஊரே கங்கணம் கட்டிட்டு தெரியுது. அது எதுக்காக? அந்த பிள்ளை வந்து காதலிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக. வன்புணர்வு செய்வேன்னு சொல்றது, நான் வந்து அந்த பிள்ளைய வந்து ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்றது, நான் கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறது, அப்பாவே வந்து கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுவாங்க. ஒன்று உன் பொண்ணோட பணம் இங்கே எரியணும், இல்லைன்னா வந்து ஓம் பொண்ணுமும் வந்து சேர்ந்து எரியும்னு மிரட்டுறாங்க. அப்போ யாருக்காக இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த வெளியே இருந்து தூண்டி விடுற ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது வெளியே இருந்துட்டு வந்து நம்ம இப்படித்தான் இருக்கணும், அதாவது இவங்களுக்கு வந்து அந்த கட்டிக்கு கோமணம் இல்லை அப்படின்னாலும் ஜாதி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை என்கிட்ட, ஆனாலும் நமக்கு வந்து இந்த ஜாதி பெருமை முக்கியம். அது வந்து இன்றைய காலத்துலேயும் சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்கள பார்க்குறப்ப இந்த புத்தகம் இல்லை நிஜம்தான், இது நமக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க,
இது வந்து ஒரு ஃபிக்ஷன், நம்ம வந்து அவ்வளோ தூரம் இந்த ஒரு புத்தகத்துக்காக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ தூரம்லாம் மனசு பாதிப்படையணும்னு அவசியம் இல்லை. இல்லை, கண்டிப்பாக நம்ம எல்லார் மனசுமே வந்து பாதிப்படையணும் கண்டிப்பாக. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம கேட்டுட்டு இருக்க விஷயங்களை மட்டும்தான் அந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயத்த வந்து இந்த புத்தகத்துல எழுதிடல. நம்ம இந்த ஊரோட வழக்கும் ஊர் நட அந்த நமக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு இடத்துல நடக்கிற சம்பவம் மாதிரியே அந்த கதை வந்து புனையப்பட்ட விதம், அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி போகும். அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, இன்னைக்கு இப்படி இருக்கு. அன்னைக்கு அதாவது அந்த ஒரு விஷயமே வந்து மாறி மாறி போறப்ப நமக்கு அந்த எழுத்திலே நம்ம வந்து லிட்ரலி வந்து ஊறி போயிடுவோம். கதையோட முடிவு வந்து நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஸோ அந்த ஜாதி அது சார்ந்த பிரச்சனைகளை வந்து எடுத்து அலசி ஒரு நேர்த்தியான புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காரு இமயம் சார். அண்ட் இந்த புத்தகம் வந்து நிச்சயமா எல்லாருமே வந்து ஒரு கையாச்சும் படிச்சு பாருங்க. அண்ட் இந்த புத்தகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.